அன்பான மிதுனராசி அன்பர்களே, நல்ல புத்தியும் செயலும் கொண்ட நல்ல எண்ணங்களுக்காகவே வாழக்கூடிய அன்பர்களே, இந்த ராசியிலே ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்களுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் அதுக்கு உண்டான அத்தனைக்கும் பொறுப்பானவர்கள். நீங்களே பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு இந்த ஆடி மாச பலன் உங்களுக்கு கை கொடுக்கிறது. மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்களுக்கு இந்த ஆடி மாசம் குடும்பம் மேலோங்கி, குடும்பம் தழைத்து, குடும்பத்துக்காகவே எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியது. வாழ்க்கையில நம்ம என்ன விஷயம் வேணாலும் செய்யலாம், ஆனா அது எல்லாம் கடைசியில போய் முடியறது எங்கன்னா ஃபேமிலியில தான். திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மா, அக்கா தங்க, அண்ணன் தம்பி, குடும்பம், இன்னும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்காகவும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். திருமணமானவர்கள் மனைவி, குழந்தை பிறந்தவர்கள் மனைவி குழந்தைகளுக்காக இருக்கக்கூடியவர்கள். அப்ப குடும்பத்தானம் தான் இந்த கடகம். அது ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி. அப்ப இந்த குடும்பத்தானம் மகிழ்ச்சியாக இருந்தால், குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு எந்த கட்டமும் கிடையாது. கட்டம் இருந்தாலும் அதை பத்தி நீங்க நினைக்க போறதில்லை. காத்தால எழுந்திருக்கிறீங்க, அன்றாட வேலைகளை செய்துட்டு நீங்க போய் வேலைக்கு போறீங்க, உத்தியோகத்துக்கு போறீங்க, வியாபாரம் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, எல்லாம் இருக்கு. அங்க தொழிலில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும், இல்லை நல்ல வருமானம் வரும். தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி இருக்கும். வீட்டில இருந்து கிளம்பும் போது எப்படி கிளம்புறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு உத்தியோகத்தினுடைய இடம், அந்த வேலை செய்யற சம்பாதிக்கக்கூடிய இடத்தினுடைய தன்மை. அங்க எப்படி நீங்க இருக்கீங்களோ, அங்க வேலை வாய்ப்புகள் எப்படி நீங்க வேலையெல்லாம் செய்றீங்களோ, அங்க எப்படி திருப்தியா இருக்கீங்களோ, அங்க இருந்து நீங்க வீட்டுக்கு வரும்போது அதே திருப்தியில நீங்க வீட்டில் இருக்கிறது நல்லது. இதுதான் சைக்கிளிங் சக்கரம். மேல இருக்கிறது கீழையும், கீழே இருக்கிறது மேலையும். குடும்பத்தில இருந்து நல்ல முறைக்கு வேலைக்கு போறீங்க, நல்ல முறை வேலையில இருந்து திரும்ப குடும்பத்துக்கு வரீங்க. அப்போ 2, 4, 10 இந்த 3 நீங்க வேலை செய்யற இடத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. ராசி அதனுடைய பலன் அதுக்கு 7ஆம் இடம், அதுல வரக்கூடிய லாபம் 11ஆம் இடம். இதை வச்சு வேலை செய்யற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து உங்களுடைய வருமானத்தை கையில வச்சுக்கக்கூடிய விஷயம். ராசி அதிபதி புதன். சில நேரங்கள்ல உங்களையும் அறியாம சில தவறான வேலைகள் எல்லாம், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள்லாம் நீங்களே செஞ்சு நீங்களே உங்க வேலையை கெடுத்துக்கக்கூடிய காலமும் இந்த நேரத்தில் இருக்கு. அதனால 40-45 வயது வரை பொதுவான முறையில் வேலையிலையும் சரி, உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்லையும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையும் சரி அதிகப்படியான பொறுப்புணர்ச்சி தேவை. படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி கவலை இல்லை. 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொந்த திறமை கண்டிப்பாக படிப்பிலையும் சரி, படிப்புக்கு பின்னாடி எந்த உத்தியோகம் போகணும், என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு அன்றாடம் அந்த நினைப்புல தான் அவங்க படிக்கிறதுக்கே போவாங்க. நான் சொல்றது குறிப்பாக ஒரு 15 வயசுக்கு மேல. திருமணமானவர்கள் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா குருபலன் இல்லைன்னு சொல்லி பல ஜோசியர்கள் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்க சொந்த ஜாதகத்துல குருபலன் எப்படி இருக்கு, கோச்சார ரீதியா வரும் கிரகங்கள் வரும் போகும். இப்ப செவ்வாய் இங்க வந்து சேரும்போது குருமங்கள யோகம் இருக்கு. அப்ப கண்டிப்பா திருமண காலம், திருமண பேச்சுவார்த்தை சிறப்பா வெற்றிகரமா அமையும். அதே போல இந்த குருமங்கள யோகத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உடனே கிடைக்கும். இதெல்லாம் இல்லைன்னு பல ஜோசியர் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. 10 லட்சம் 20 லட்சம் பார்க்குறவங்க இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஒரு காலத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா அதையே திரும்ப இப்ப புதுசா வேற மாதிரி மாத்தி சொல்றாங்க.
காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ் வேணா மாறலாம், எண்ணம் செயல் வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். ஆனா அடிப்படை மாறுமா? மாறாது. உத்தியோகத்துக்கு போனால் பேண்ட்டு சட்டை போட்டு தான் தீரணும். கோவிலுக்கு போனால் ஒரு வேஷ்டி சட்டை புடவை அந்த காஸ்டியூமில் தான் போகணும். கடவுள் போனால் கையெடுத்து தான் கும்பிடணும். கோவிலுக்கு போய் சல்யூட் வைக்க முடியாது. இதெல்லாம் அடிப்படை. ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி ரோட்டில் நின்று இப்படி இப்படி முத்தம் கொடுத்துட்டு கண்ணில் ஊற்றிட்டு போகிறது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறை. அதுவும் நம்ம ஏற்றுக்கிறது தான். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த வகையில் நீங்க கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். குடும்பத்தினுடைய தலைமை என்ன சொல்றாங்களோ அதை எல்லாரும் கேட்கக்கூடிய நேரம். 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இதே மாதிரி தான் பலன் இருக்கும். குழந்தைகளுக்காக, ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கு, உங்களுடைய சுகதுக்கங்களை அடுத்தவர்களுக்காக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். 2ல் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ வெளியில கட்டம், வீட்டுல நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை அனுசரிச்சிருக்கிறது. 56 வயசுக்கு மேல 66 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை வயதான ஆண் பெண்கள் உங்களுடைய எதிர்காலம், 66 வயசுக்கு மேல இன்னும் வயசெல்லாம் இருக்கு, அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், சொத்து, இதெல்லாம் பின்னாடி யாருக்கு எப்படி எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பவே நீங்க திட்டம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையில ஒரு சேமிப்பை வச்சுண்டு மற்றதை நீங்க அடுத்தவர்களுக்கு, மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ இஷ்யூ பண்ணலாம். ஆனா உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்குன்னு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கக்கூடிய அந்த சிந்தனையை நீங்க வச்சுக்கணும். 66 வயதுக்கு மேல 77 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் உங்களால இந்த நேரத்தில் எத்தனை ஆலயங்களுக்கு செல்ல முடியுமோ, எத்தனை கோயில்களுக்கு, எத்தனை ஊர்களுக்கு செல்ல முடியுமோ அத்தனைக்கும் போயிட்டு நிம்மதியா கடவுள் தரிசனம், கடவுளுக்காக, கடவுளுடைய வழிபாட்டுக்காக செலவு பண்றது நல்லது. மற்ற நேரம் வீட்டில் அமைதியாக உங்களுடைய ரிட்டையர் லைஃப் அனுபவிக்கிறது நல்லது. அதுக்கு மேல வயது இருக்கிறவங்க உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சிருக்கிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம்.